நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாயா. மீண்டும் உங்கள் அனைவரையும் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் இந்த யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆமாங்க, நீங்கள் போன வீடியோலேயே இதை நோட் பண்ணியிருக்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ரைட்டிங் அண்ட் ஸ்பீச்சஸ் எஸ்ஆர்சி இந்த பேர் ரொம்ப பெருசாக இருக்குது. மக்களை எளிதில் சென்றடையக்கூடிய வகையில் இந்த பேர் இல்லாததுனால அந்த பேரை சுருக்கி நம்ம என்ன பண்ண போகிறோமோ அது மக்கள் இடத்துல போய் சேரணும். அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு அவங்களுக்கு உடனடியாக அவங்க மனதில் நிற்கும்படியான ஒரு பேரை சுட்டலான்னு யோசித்து பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் அப்படின்ற இந்த புதிய பெயரை வச்சுருக்கிறோம். இந்த பெயர் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கருத்துரை பகுதியில், அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெயர் ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலைன்னா இன்னும் சிறப்பான பெயரை வைக்கலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் இந்த கருத்துரை பகுதியில் கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள். அதிக லைக்குகளை பெறக்கூடிய பெயரை நம்மளுடைய சேனலுக்கு சூட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையும் இருக்கிறேன். ஒரு சிறப்பான பெயர் அந்த சிறப்பான பெயர் எல்லாராலையும் விரும்பப்படும்போது அந்த பெயரை நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு மாற்றுறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம். சரி, இன்றைக்கி நான் என்ன வீடியோ பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேங்க. வேலைக்கு போன இடத்துல வேலை இல்லை, சும்மாவே உட்காந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்படி சும்மாவே உட்காந்து இருக்கிறப்ப என்ன பண்ணேன்னா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு ப்ரைமில் ஏதாவது புதுசாக படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு தேடி பார்த்தேன், அமேசான் ப்ரைமில். அப்போ காடு வெட்டி நடுநாட்டு கதை அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பற்றி நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறோமே, சரி இந்த படத்தை பார்க்கலாம், என்ன தான் இப்படி சொல்லிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்தேங்க. காடு வெட்டி நடுநாட்டு கதை. என்ன படம், செம படங்க. ஐயோ, என்ன எடிட்டிங்கு, என்ன நான் லீனியரில் வேற போகுது படம். அதுக்கப்புறம் என்ன கேமரா, என்ன டைரக்ஷனு, சூப்பருங்க, செம்ம சூப்பருங்க. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அப்படியெல்லாம் சொல்லணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் குப்பைக்கு கூட லாய்க்கே இல்லை அந்த படம். ஆனால் அந்த படத்துலேயும் சில விஷயங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைரக்டர் தெரிஞ்சு இதை எடுத்தாரா இல்லை ஏதோ ஒன்று எடுக்கணும்னு நினச்சி அது அவருக்கு எதிராகவே திரும்பிடுச்சான்னு தெரில. அந்த படத்தை பார்த்து சில கருத்துக்களை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்து சம்மந்தமான ரிவ்யூஸ் எல்லாம் இப்போ தான், அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்குறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எனக்கு மனசில் நிற்கலை. திரும்பி இப்போ இதை பற்றி நம்ம பேச போகிறோமே, அதனால் இன்னொரு வாட்டி நம்ம எதனா ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா நம்ம நினச்ச மாதிரி தான், எல்லாம் கழுவி தான் ஊற்றிருக்கிறாங்க. அப்படி தான் இருக்குது படமும், என்ன பண்ணுறது. இருந்தாலும் இதிலிருந்து முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அவர் அதை நினச்சி எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த டைரக்டர் நம்ம எப்படியாவது இதை அவங்க சொல்ல நினச்சது வேறு, ஆனால் அதை அமைஞ்சது நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அந்த படத்தில். என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் அந்த படத்தில் ரெண்டு ஒரே ஆட்கள் இரண்டு இடத்துல வாழ்ந்தா எப்படி, நம்ம 12B படம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ரெண்டு சுச்சுவேஷனில் முதல்ல இந்த கதையில் ஒரு முக்கியமான அம்பேத்கருடைய வார்த்தையை நிரூபிக்கக்கூடிய வகையில் ஒரு கருத்து இருக்குது. நகரம் தேவை, கிராமம் வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் இதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். காந்தி கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பாபா சாஹேப் கிராமங்கள் இருக்கக்கூடாது, கிராமங்கள் பிரிவினைகளின் பழமைவாதத்தின் தொட்டில், கிராமங்கள் இருக்கும் வரை பழமைவாதம் அழியவே அழியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் முடிந்தவரை கிராமங்கள் அழிக்கப்பட்டு நகரமயமாதல் இருக்கணும், உருவாகணும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை படம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நகரத்தில் வாழக்கூடியவர்கள் காதலை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் இந்த வாழ்க்கையை சகஜமாக பார்க்கிறார்கள், எல்லா விதமான நிலைகளுக்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த படம் காட்டுது. ஆனால் காட்டின விதம் நல்லா இல்லை, அது வேறு விஷயம். அது எடிட்டிங்கு, கேமரா, டைரக்ஷன் இது எதுவும் சரியில்லை. ஆனால் இந்த கருத்தை தெளிவாக காமிக்குது. அவங்க இப்படி நினச்சி எடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் அது அவங்களுக்கு எதிராகவே இப்படி அமைஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது.
அந்த கிராமம் வந்து தேவையில்லை, பழமைவாதம் எப்படி ஊறி போயிருக்கு, எப்படி வந்து இன்னும் பிரச்சனைகள் இந்த அந்த படத்திலே வந்து அது டைம் பீரியடு காமிக்கல. ஆனால் அந்த படத்தில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, டச் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அது வெரி கரண்ட்லி இருக்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்குது. அந்த கரண்ட் சுச்சுவேஷன்லேயும் அந்த கிராமம் எந்த அளவுக்கு ஒரு பின்தங்கிய ஒரு பிரச்சனையான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்றத அவங்க தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. இரண்டாவது பாயிண்ட் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற ஜாதி இந்துக்கள் வேலை வெட்டியே இல்லாமல், அந்த படத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து சீன் வருது. அந்த பஞ்சாயத்து சீன் எதுக்காகன்னா, ஊரே ஒன்று கூடி அந்த பஞ்சாயத்தில் எதனா உருப்படியாக பேசின்னு இருப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே பேசலை. எவன் யாரை வச்சுன்னு இருக்கிறான், என்ன நடக்குது, நமக்கு கிடைக்கலையே, அப்புறம் வந்து ஊரில் இருக்கிற அந்த வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கின்னு ஒரு கூத்தாடின்னு ஒரு மாதிரி உக்காந்துனுக்கிறானுங்க டைம் பாஸ் பண்ணின்னு. அந்த டைம் பாஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு கடைசியாக அந்த பஞ்சாயத்தோடைய முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, அந்த ஊரில் ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ண ஒரு பொண்ணை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்துறதுக்காக, அதாவது ஆணவ கொலையை செய்தே ஆக வேண்டும் ஒரு குடும்பத்தை இவங்க எந்த அளவுக்கு நிர்பந்திக்கிறாங்க. சமீப காலங்களில் அந்த நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற பொண்ணு, ஒரு ஏதோ வந்து பெருசாக படிச்சுட்டு இதெல்லாம் இல்லை, ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. அவன் அந்த ஹீரோ வந்து என்ன வேலை செய்கிறானே காமிக்கல, அது ஒரு தற்குறி மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இந்த ரெண்டும் சேர்ந்து லவ் பண்ணுது. அதுக்கு இந்த ஊரே வந்து எதிர்ப்பு காட்டி அந்த பொண்ணை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த பஞ்சாயத்து இதையும் தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க தேவையில்லை. அதாவது அம்பேத்கரிய ஃபாலோவர்ஸ் இதை பார்த்து தெரிஞ்சுக்க தேவையில்லை. இதை வந்து ஜாதி இந்துக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ தூரம் வந்து இந்த மட்டமான புத்தியை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் வந்து தூண்டுறாங்க ஆணவ கொலைகளை செய்கிறதுக்கு, உங்கள் சொந்த குழந்தைய கொல்றதுக்கு எந்த அளவுக்கு தூண்டுறாங்க அப்படின்றத படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக டைரக்டர் காமிச்சிருக்கிறாரு. அது வந்து அவங்க ஜாதிக்கு பலமான்னு நினச்சி அவர் எடுத்திருப்பார் போல இருக்கு. ஆனால் வந்து அது அவருக்கே எதிராக அமைஞ்சிருச்சு. இது இன்னொரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணை வந்து ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி பின்னாடி சுற்றுறான். அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து கத்தி கொடுத்து அந்த பையனை வந்து வெட்டு அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து வெட்டிடுது. இதுவும் வந்து டைரக்டர் வந்து ஏதோ வீரத்தை சொல்லித்தரேன்ற மாதிரி எடுத்துருக்கிறாரு. ஆனால் வந்து இது வந்து அவங்களுக்கு எதிராகவே தான் இருக்குது என்னுடைய பார்வையில். என்னென்னா, அந்த ஜாதி இந்துக்கள் அந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜாதி இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் நியாயமாக அப்படி ஒரு பையன் வந்து நம்ம ஒரு பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறான், லவ் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணுறான்னா, அந்த பொண்ணு வந்து ஒருத்தர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா அவர் என்ன பண்ணணும், உடனே போலீஸை கூப்பிட்டு போயிட்டு கன்சர்ன் பர்சன் யார் அவரை பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி போக்ஸோ இருக்குது, யூடிசிங் இருக்குது, எல்லாமே இருக்குது, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அந்த பொண்ணுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் செஞ்சு தரணும். அதை விட்டுட்டு அந்த படத்தில் காட்டப்படுறது மாதிரியே இப்போ அந்த சமுதாய அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் எப்படி அந்த இளம் மாணவர்களை, இளம் குழந்தைகள் மத்தியில் படிப்பை ஊக்குவிக்காமல் சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கோ அதற்கான நேர் வழியில் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை ஊக்குவிக்காமல் பின்னுக்கு இழுக்கிறார்கள், அருவாளை கொடுக்கிறார்கள், ஜாதிய உணர்வுகளை தூண்டுகிறார்கள் அப்படின்றத வந்து அவங்களே ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த படங்களை பார்க்கக்கூடிய அந்த ஜாதியை சார்ந்த பிற்போக்கு மனப்பான்மை கொண்ட அந்த கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த ஆண்ட ஜாதி பரம்பரை என்று தங்களை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது முழுக்க தவறான செயல். இப்போ அந்த பொண்ணு வந்து கத்தி எடுத்து அவனை வெட்டிடுது. அவன் பார்த்தா பயங்கரமான பொறுக்கி மாதிரி இருக்கிறான். அந்த பொறுக்கி வந்து கம்முன்னு கத்தியை வெட்டு வாங்குவானா? கத்தியை திருப்பி அவன் பிடுங்கி வெட்டுவான். அப்படி இல்லைன்னா அந்த கத்தியை பிடுங்கி போட்டு டக்குன்னு அந்த பொண்ணை தூக்கி வண்டியில் வச்சு எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுறான்னு வச்சிங்களேன். அப்போ என்ன ஆகும்? ஒரு கத்தி வந்து ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு கத்தியை கொடுத்து ஒரு பொண்ணை வெட்ட சொல்கிறதே தப்பு. சரி, நீ தூரத்தில் வந்து உட்காந்து பார்க்குற அந்த பையன் வந்து பிரச்சனை பண்ணுறான். அப்போயாவது நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும், டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சு பொறுமையாக பார்த்துனுங்க. எழுந்து வந்து யாரா நீ ஏன்டா எங்கள் பொண்ணு பின்னாடி சுற்றுற, போடானாவது அடிச்சு சுற்றிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் அந்த பொண்ணு வெட்ட விட்டு
அந்த பொண்ணுக்கு எதனா அது ஒரு படம், அது ஒரு தேவையில்லாத இதுதான் டிஸ்கஷன் தான் வச்சிங்களேன். ஆனால் எப்படி ஊக்குவிக்கிறாங்க அப்படின்றது அவர் தெளிவாக காமிச்சிருக்கிறாரு. ஸோ இதை பார்க்கக்கூடிய, இதை பெருமையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 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 சமுதாயத்தை சார்ந்த மக்களும் அந்த கட்சியை சார்ந்த மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், இதனால் நடக்க போகிறது ஒன்றும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக தலித் கட்சிகளை, தலித் தலைவரை ரெப்ரசன்டேட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வச்சுருக்குறாங்க. அது யாரை காட்டுது, நம்ம பேர் சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் அது ஒரு மன கஷ்டமாயிடும். அந்த பெயர் சொல்ல முடியாத அந்த நபர் கேரக்டர் நீங்கள் இப்படி காமிச்சாலும் இல்லை வேறு எப்படி காமிச்சாலும், நீங்கள் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணாலும் அவர் யார் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும், உங்கள் கட்சியினருக்கும் தெரியும், உங்கள் ஜாதியினருக்கும் தெரியும், உங்கள் சமுதாயத்தினருக்கும் தெரியும், இந்த தமிழகத்துக்கு தெரியும், இந்த இந்தியாவுக்கே தெரியும் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய திறமை என்ன, அவர் எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாரு, அவர் எவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிறாரு அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிந்து தெளிவாக இருக்கிறது. அவர் யார், அவர் என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது எல்லாமே தெளிவாக இருக்குது. இது ஒரு முழுக்க தற்குறித்தனமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆண்ட பரம்பரை பற்றி பாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நான் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். யார் ஆண்ட பரம்பரை? இந்தியாவில் இன்றைக்கி யார் ஆண்ட பரம்பரை? நீங்கள்லாம் ஆண்ட பரம்பரையா, இல்லை வேறு யாராவது ஆண்ட பரம்பரை மிச்சம் ஏதாவது இருக்கிறாங்களா இந்தியாவில் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இன்னொரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ உலகத்தையே ஆண்ட பரம்பரைன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த உலகத்தையே அவங்க ஒரு காலத்தில் ஆண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்க சில நாடுகளுக்கு மன்னர்களாகவும் அவங்களுடைய அதிகாரத்தின் கீழ் தான் சில நாடுகள் இன்றைக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்ட பரம்பரை குடும்பத்தை சார்ந்தவங்கள் தான் இங்கிலாந்து குடும்பத்தினர், இங்கிலாந்து அரச குடும்பத்தினர். அந்த அரச குடும்பத்தை சார்ந்த வாரிசு பட்டியலில் இரண்டாவதாக இருக்கக்கூடியவர் டயானாவுடைய மகன். இரண்டாவது மகன் தன்னுடைய காதலுக்காக தன்னுடைய அரசு பாரம்பரியம் அந்த வாரிசு உரிமையே அவர் திறந்துட்டார். அதாவது வேணாம் எனக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். எதுக்காக? தன் காதலிக்கு சரியான மரியாதை கிடைக்கல, இந்த பரம்பரையில் இருக்கிறதுனால தன்னுடைய காதல் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதுக்காக அவருடைய ஆண்ட பரம்பரை அந்த வாரிசு உரிமையையே எழுதி கொடுத்துட்டார் வேணாம் அப்படின்னு. அப்போ காதல் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாருங்கள். இன்னொரு விஷயம், அடுத்ததாக இந்த உலகத்தையே இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு, எல்லா விதத்துலேயும் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவில் ஒரு மிகவும் பிரச்சனையான ஒரு சமூகம்னா அது கருப்பர் சமூகம்தான். அந்த கருப்பர் சமூகத்தை சார்ந்த பராக் ஒபாமா அந்த நாட்டை ஆண்டு விட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்திய வம்சாவழியான கமலா ஹாரிஸ் இதுக்கு முன்னாடி துணை ஜனாதிபதியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க நேரடியாக ஜனாதிபதி பதவிக்கே போட்டி போடுற அளவுக்கு அங்கே வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகம் எந்த அளவுக்கு மாறி எல்லாரையும் எந்த அளவுக்கு சமமாக பார்க்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத பாருங்கள். இந்த உலகத்தில் இந்தியாவை தவிர வேறு எங்கேயுமே ஒரு சில நாடுகள் இருக்குது, இன்னமும் இருக்குது, பிரச்சனையிலே தான் இருக்குது. இந்தியாவை போன்ற பழமைவாதத்தை பேசி கொண்டிருக்கிற நாடுகள் இன்றைக்கி பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் வளர்ச்சி அடைந்த வளர்ச்சிக்கு காரணமாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆளும் சக்தியாக இருந்து கொண்டிருக்கிற நாடுகள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, பிறப்பின் அடிப்படையில் யாரையும் ஏற்றத்தாழ்வோடு பார்க்குறதே இல்லை. அப்படி ஒரு நிலை இருக்காது அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நாடுகள் தான் வளரும், வல்லரசு ஆகவும் முடியும். அப்போ அதை நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. இன்றைக்கி நம்ம உலகத்தையே ஆண்ட ஒரு நாடான இங்கிலாந்துடைய முன்னாள் பிரதமராக ஒரு சில நாட்களுக்கு இல்லை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஆட்சி செய்தவர், பிரதமராக இருந்தவர்
ரிஷி சுனக் அவர் ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். அப்போ யார் ஆண்ட பரம்பரை? நம்ம ஆண்ட பரம்பரையா? நம்ம இன்றைக்கி போயிட்டு அமெரிக்காவை ஆள போகிறோம், அதனால் நம்ம ஆண்ட பரம்பரையா? இல்லை இந்த இங்கிலாந்தையே ஒருத்தர் ஆட்சி செஞ்சார் ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, இந்திய வம்சாவளி, அதனால் நாம் இப்போ ஆண்ட பரம்பரையா? இல்லை. அந்த நாடுகளை நாம் இப்போ ஆட்சி செய்ததுனாலையோ இல்லை ஆட்சி செய்ய போகிறதுனாலையோ, ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறதுனாலையோ நாம் ஆண்ட பரம்பரையா? அந்த தகுதியின் அடிப்படையில் நம்மெல்லாம் வந்து ஆண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள்ன்ற அடிப்படையில் நமக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கான்னா இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த கருத்து உலகில் அனைவரும் சமம் அப்படின்றத அந்த கருத்து வலியுறுத்துது, அந்த வாய்ப்பு வலியுறுத்துது. இந்த உலகத்தை நாங்கள் அனைவரையும் சமமாக பார்க்கிறோம் அப்படின்ற கருத்தை ஸ்ட்ராங்காக இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அமெரிக்காவில் இன்றைக்கி கமலா ஹாரிஸ்க்கு குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதே காரணத்துக்காக தான் ரிஷி சுனக் அவர்களுக்கு இங்கிலாந்தின் பிரதமராகக்கூடிய வாய்ப்பை கொடுத்து ஒரு சில ஆண்டுகள் ஆட்சி செய்யவும் அனுமதித்திருக்கிறார்கள். அப்போ நாம் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் ஒருவரே, அதாவது எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாதவர். பிறப்பால் எந்த விதத்திலும் யாரும் தாழ்வானவரும் கிடையாது, உயர்வானவரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சிக்காமல் தற்குறித்தனமாக இன்னமும் வந்து பழமைவாதத்தை பேசிகிட்டு இருந்தால் இங்கே ஒன்றுமே நடக்காது. இன்னொரு 1000 வருடங்கள் போனாலும் இந்த இந்தியா இப்படியே நாசமாக வாழறதுக்கு தகுதி இல்லாத, இந்த ஒரு இப்போ சில இங்கிலீஷ் படங்கள்லாம் காட்டுவாங்க, மேட் மேக்ஸ் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க, வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா இந்த இந்தியா மாறிவிடும். அது இப்படி தான் மாறும், அந்த மாதிரி வறண்ட பாலைவனமாக தான் மாறும். இல்லை, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அடித்து செத்து இங்கே யாருமே உள்ளே வரத்துக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இந்த 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 பிரிவினையையும் பயன்படுத்தி நம்மளை ஏமாற்றி வியாபாரம் செஞ்சு அவங்க நல்லா வாழ்வாங்க. நாம் கடைசி வரையும் இப்படி உருப்பிடாமே தான் போவோம். இதை சொல்கிறதுக்கு அம்பேத்கரோ இல்லைன்னா பெரியாரோ இல்லை வேறு யாருமே தேவையில்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்களே யோசிச்சிங்கன்னாலே போதும். அதனால் இந்த படத்தை முக்கியமாக பார்க்க வேண்டியவர்கள் எதிர் சமுதாயத்தினர் கிடையாது. அதாவது இந்த படம் யாருக்கு எடுக்கப்பட்டதோ அதற்கு எதிர் சமுதாயத்தினர், அதாவது தலித் சமுதாயத்தினரோ இல்லை பட்டியலின சமுதாயத்தினரோ இந்த படத்தை பார்த்து கோபத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தை குறிப்பாக பார்க்க வேண்டியவர்கள், உங்களுக்கு அந்த படத்தை கொஞ்சம் பொறுமையாக உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கட்சிகள்னாலேயே உங்கள் சமூகத்தினாலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க தெளிவாக விளக்கமாக படம் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அந்த மாதிரி புத்தி கெட்டு போகாமல் கொஞ்சம் அறிவோடு சிந்தித்து செயல்படுங்கள். இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த யாரும் பிறப்பால் உயர்ந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாது அப்படின்றத உணர்ந்து செயல்படுங்கள். தொடர்ந்து பேசுவோம். ஜெய் பீம், நமோ புத்தாயா. தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்தை எடுக்காதீங்க. இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அட்லீஸ்ட் படமாவது இது நல்லா இருக்குதான்னு பார்த்தா ஒரு விறுவிறுப்பாக ஏதோ ஒன்று பார்க்க முடியக்கூடிய அளவுக்காவது இருக்குதான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அவ்வளோ காசு போட்டு அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் அந்த காசை என்கிட்டயாவது கொடுங்க, எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். புரிஞ்சுங்க தயவு செஞ்சு.